காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான செலவு குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் நிர்ணயம் செய்துள்ள தொகை வரம்பு எவ்வளவு? தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் வேட்பாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிகள் என்னென்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பரப்புரை உள்ளிட்டவற்றுக்கு செலவு செய்வதற்காக வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெரிய மாநிலங்களில் 70 லட்சம் ரூபாயும் சிறிய மாநிலங்களில் 54 லட்சம் ரூபாயும் செலவிடலாம் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருந்த நிலையில் வாக்காளர்களின் எண்ணிக்கை, பணவீக்க குறியீடு உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் கடந்த 2022ஆம் ஆண்டு அந்த வரம்பு உயர்த்தப்பட்டது. அதன்படி தற்போது பெரிய மாநிலங்களில் ஒரு மக்களவை தொகுதிக்கு 95 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யலாம். இதேபோல் சிறிய மாநிலங்களில் ஒரு மக்களவை தொகுதிக்கு 65 லட்சம் ரூபாய் வரை செலவிடலாம். நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட வேட்பாளர்கள் கூடுதல் தொகை செலவிடக்கூடாது. அது மட்டுமின்றி தேர்தல் நடத்தை அமலில் இருக்கும்போது வேட்பாளர்களுக்கு பல கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் விதித்துள்ளது. அமைச்சராக இருக்கும் வேட்பாளர்கள் புதிய திட்டங்களை தொடங்கி வைக்க அனுமதி இல்லை. அமைச்சர்கள் மற்றும் பிற அதிகாரிகள் விருப்ப நிதியில் இருந்து மானியங்கள் வழங்கக்கூடாது. சாலைகள் அமைத்தல், குடிநீர் வசதிகள் செய்தல் போன்றவற்றுடன் தொடர்புடைய வாக்குறுதிகளை வேட்பாளர்கள் அளிக்கக்கூடாது. வாக்காளர்களை பாதிக்கக்கூடிய அரசு அல்லது பொதுத்துறை நிறுவனங்களில் தற்காலிக நியமனங்கள் தடுக்கப்படுகின்றன. அரசு ஓய்வு இல்லங்கள், பங்களாக்கள் அல்லது பிற அரசு விடுதிகளை ஆளுங்கட்சி வேட்பாளர்கள் பயன்படுத்தக்கூடாது. தேர்தல் காலத்தில் செய்தித்தாள்கள் மற்றும் பிற ஊடகங்களில் பொது கருவூலத்தின் நிதியில் விளம்பரங்களை வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆளும் கட்சிக்கு சாதகமாக பரப்புரை மேற்கொள்ளும் வகையில் அதிகாரப்பூர்வ ஊடகங்களை தவறாக பயன்படுத்துவது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். மக்களவைத் தேர்தலில் களமிறங்கும் வேட்பாளர்கள் இதனை மீறும் பட்சத்தில் அவர்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொள்ளும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜீவ். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.